தமிழர் பகுதியில் போட்டியிட்ட நடிகை ரோஜாவின் வெற்றி நிலவரம் என்ன? முதலியார் வாக்கு காப்பாற்றியதா? என்ன நடக்கிறது? ஆந்திர பிரதேசத்தில் மக்களவை தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் நாடு முழுவதும் 7ஆம் கட்ட லோக்சபா தேர்தல்களும் நேற்று முடிவடைந்தது. நாளை மறுதினம் தேர்தல் முடிவு வெளியாக உள்ளது. ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் நகரி தொகுதியில் நடிகை ரோஜா 3வது முறையாக களம் கண்டுள்ளார். நடிகை ரோஜா எப்போதும் தமிழர்கள் ஒட்டி வாழும் பகுதிகளில்தான் போட்டியிடுவார். அரசியலில் காலூன்ற கணவர் RK செல்வமணியின் ஒத்துழைப்பே முழு காரணம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் ரோஜா. இவர்தான் ரோஜாவை தேர்தலில் காப்பாற்றி வருகிறார். காரணம், ரோஜாவின் கணவரான செல்வமணி முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த சமுதாய வாக்குகள் ரோஜாவுக்கு கை கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முன்னதாக அரசியலில் தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் ஜெகன்மோகனின் YSR காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் பிறகே தமிழக எல்லையில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகரி சட்டமன்ற தொகுதியில் 2014 போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2வது முறையாக 2019 நகரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியை தன்வசமாக வைத்திருந்தார். 2 முறை வெற்றியை கொடுத்த தமிழக மக்களுக்கும் ஆந்திர மக்களுக்கும் ஒரு சிறப்பு வசதியும் ஏற்படுத்தி தரவில்லை என கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் ரோஜா மீது அவரது நகரி தொகுதி மக்கள் நம்பிக்கை குறைந்துவிட்டதாகவும், மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் ஏதும் செய்யவில்லை எனவும் கூறப்படுகிறது. செல்வமணி முதலியார் என்பதால் ரோஜா கடந்த 2 முறையும் பிரச்சாரத்தில் அவரை பயன்படுத்தி வாக்குகளை பெற்று வந்தார். இந்த முறையும் அவரை பிரச்சாரம் செய்ய வைத்தால் அது ஓட்டுகளாக மாறிவிடுமா என்ற கேள்வியையும் முன்வைக்கின்றனர். ரோஜாவை எதிர்த்து தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் பானு பிரகாஷ். இவர் 2 முறையும் ரோஜாவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். 3வது முறையாகவும் ரோஜாவை எதிர்த்து போட்டியிடும் இவர் இந்த முறை வெற்றி பெறுவார் என்று ஒருபுறம் கூறப்படுகிறது. ரோஜா மீதும் ஜெகன் கட்சியின் மீதுள்ள அதிருப்தியாலும் இம்முறை ரோஜாவிற்கு பின்னடைவே ஏற்படும் என பலர் கூறுகின்றனர். காரணம், தொகுதி பக்கம் தலை காட்டாமல் இருப்பதும், இந்த முறை தெலுங்கு தேசம் பார்ட்டி ஜெகன்மோகன் ரெட்டியை விட சந்திரபாபு நாயுடு கட்சி பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் என கருத்து கணிப்புகள் வெளியாகின. இதனால் ரோஜா வெல்வது சந்தேகம் என நகரி தொகுதியில் ஜெகன் கட்சியினரே கூறுகின்றனர். ரோஜா மீதும் ஜெகன் கட்சியின் மீதுள்ள அதிருப்தியாலும் இம்முறை ரோஜாவிற்கு பின்னடைவே ஏற்படும் என பலர் கூறுகின்றனர். இந்த காரணங்களால் ரோஜா வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடைவாரா என லட்சக்கணக்கில் பந்தயம் கட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.